நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்று இதான் சொல்லுகிறேன். நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல. அந்த அன்பு அகாப்பே, தெய்வீக அன்பு, பிதாவின் அன்பு. அந்த அன்பினால நம்ம ஒவ்வொரு நாளும் நிரப்பப்படும் பொழுது அந்த அன்பு என்ன செய்து மன்னிக்க முடியாததை மன்னிக்கிறதாய் மாறுது, கசப்பை இனிப்பாய் மாற்றுகிறது. இந்த அன்பு அங்க மட்டும் இல்லை, இது எல்லாருக்குமே ஒரு அளவுக்கு தெரிஞ்சதாவே இருக்கும். ஆனா என் லைஃப்ல நடந்தது சொல்றேன். இந்த அன்பு பிசினஸ்லயும் செயல்படும். எப்படி? அந்த அந்த அன்பை வெளிப்படுத்துறது தான் கிங்டம் கல்ச்சர்ங்கிறாங்க. கிங்டம் கல்ச்சர் பிசினஸ் அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? நீங்க ஒருத்தனை நேசிக்கிறீங்கன்னா அவனுக்கு கெட்டதை கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டோம். நாள்பட்டு போனதை கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டோம். ஒரு பிசினஸ் நம்ம செய்யும் பொழுது அந்த பிசினஸ் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி நினைச்சு செய்ய ஆரம்பிப்போம். அதுதான் இந்த பிதாவின் அன்பு நம்முடைய பிசினஸ்ல கூட செயல்பட ஆரம்பிக்குது. அப்படியே இது பேர் தான் கிங்டம் கல்ச்சர். இது பேர் தான் கிங்டம் பிசினஸ். இந்த கல்ச்சருக்குள்ள பிசினஸ் செய்யும் பொழுது அந்த பிசினஸ்ல ஜீவன் வேலை செய்ய ஆரம்பிக்குது. நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. எனக்கு இது ரொம்ப கஷ்டமா, சொல்லும்போது ஈஸியா இருக்கும், எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. 5 வருஷம் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் நான் ஒரு கஃபே நடத்த ஆரம்பிச்சேன். அதில் பார்த்தா அதில் சில காரியங்கள்லாம் எனக்கு காம்ப்ரமைஸ், உலகத்தோட காம்ப்ரமைஸ் ஆகி, குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆகி நான் போகிறேன். ஆனால் எனக்கு அது தெரியல காம்ப்ரமைஸ் ஆகிட்டேங்கிறது. என் ஒய்ஃப் என் கூட இருந்து சொல்கிறாங்க, இல்லைப்பா இது இந்த காம்ப்ரமைஸ் உலகத்தில் இருக்கிற பிஸ்னஸ் பண்ணுற ஆட்கள் பண்ணலாம், ஆனால் நீ பண்ணக்கூடாது. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவா. வந்தா கரெக்டா என் ஒய்ஃப் வந்தாங்க, சொல்றாங்க, உலகத்தில் இருக்கிற ஆட்கள் காம்ப்ரமைஸ் பண்ணலாம், ஆனா நீ இந்த விஷயத்தை நீ பண்ணக்கூடாது, அதை விடு என்னாங்க. கடினமா தான் இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் அது எனக்கு ஆண்டவர்கிட்ட போனேன். ஆண்டவர் சொன்னார், அதை விடுறான்னார். நான் விட சொல்லி விட்டேன் பாருங்க, ஒரு பெரிய விடுதலை எனக்கு அதுல இருந்து டேக் ஆஃப் உண்டானுச்சு. ஆமே, அது பண்ற பிசினஸா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், அற்புதங்கள், அடையாளங்கள். ஒரு ஆள் சுகத்தோட பலவீனத்தோட வராங்கன்னா அங்க நான் யாருங்கிறத காட்டுறேன் பாரு சொல்லிட்டு போய் நின்னா அங்க ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகிறது. அந்த என்ன செய்யணும் தெரியுமா? பிதாவின் அன்பினால நிறைஞ்சி அங்க வர ஆட்கள் உன்னோட பெரிய ஆட்களா இருக்கலாம், ஆனா அன்புல நிறையும் பொழுது அவங்களை நீ பிள்ளையா பார்க்க ஆரம்ப. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், பிதாவின் அன்பிலிருந்து அப்பா இவங்களுக்கு ஜெபிக்கிறேன், இவங்களுடைய பலவீனங்கள் பலமாய் மாறட்டும்னு சொல்லி பாருங்க, மாஸ் ஹீலிங்ஸ் நடக்கும், மாஸ் ப்ராஃபஸி உண்டாகும். நீங்க பிதாவின் அன்பிலிருந்து நிரம்பி ஒருத்தவங்க பிசினஸ் நீ ஆசீர்வதிக்கும் பொழுது, இதான் சீக்ரெட். வேற உனக்கு வரங்கள் தேவை கிடையாது. நான் சொல்றேன், பிதா அன்பே பெருசு. விசுவாசத்திலும் நம்பிக்கை காட்டிலும் அன்பே பெருசு. நான் சொல்றேன், இப்ப ஒண்ணு, வரங்களை காட்டிலும் அன்பு பெருசு. அன்பு பெருசு. வரங்களை காட்டிலும் அன்பு பெருசு. ஞானத்தை காட்டிலும் அன்பு பெருசு. நீ முட்டாளா இருக்கலாம், பிசினஸ் செய்ய தெரியாம இருக்கலாம், ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லு, அப்பா உங்க அன்புனால என்ன நிரப்புங்க, உங்க அன்புனால நிரப்புங்க. எனக்கு ஒண்ணு தெரியும், ஞானத்தை காட்டிலும் அன்பு பெரியதா இருக்கு. எனக்கு விசுவாசம் குறைவா இருக்கலாம், ஆனா உங்க அன்புனால நிரப்புங்க. ஏன்னா எனக்கு ஒண்ணு தெரியும், விசுவாசத்தை காட்டிலும் அன்பு பெருசா இருக்கு. எனக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு அப்பா, ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், உங்க அன்புனால நிரப்புங்க. ஏன்னா நம்பிக்கை காட்டிலும் அன்பு பெரியதா இருக்கு. எனக்கு வரங்கள் தீர்க்கதரிசன வரங்கள் செயல்படாம இருக்கலாம், ஆவிக்குரிய எந்த தரிசனமும் என்னால பார்க்க முடியாம இருக்கலாம், எனக்கு ஆவிக்குரிய கண்களும் செவிகளும் திறக்க முடியாம இருக்கலாம், ஆனா உங்க அன்புனால நிரப்புங்க. வரங்களை காட்டிலும் தேவ அன்பு ரொம்ப பெரியது. உங்க அன்புனால எங்களை நிரப்புங்க. இதோ கேட்கறாங்க டாடி, கேட்க ஆரம்பிக்கிறாங்க, அந்த பிதாவின் அன்பினால நிரப்புங்க. இப்ப நினைக்கிறாங்க, இப்ப சில பேர் இப்ப ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுக்குறாங்க, அப்பா இவ்வளவு நாள் ஏதோ நான் தெரியாம பண்ணிட்டேன், இனி நான் பிசினஸ் இந்த கிங்டம் கல்ச்சர் சொல்றாங்களே இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க. இப்ப அந்த பிதாவின் அன்பை பெற்றுக்கொள்ளுங்க. In the name of Jesus. கிங்டம் கல்ச்சரோடு பண்ணும்போது நீங்க பண்ற பிசினஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில இருக்கும். நான் சொல்றேன், பெட்டர் குவாலிட்டியில இருக்கும், யூனிக்கா இருக்கும். உங்களுக்கு வர ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலா வேற எந்த ப்ராடக்ட் இருக்க முடியாது. ஏன்னா இந்த ப்ராடக்ட் மேல கிங்டம் வேல்யூ இருக்கு. அதுல டாலர் வேல்யூ செயல்பட முடியாது, ருபீஸ் செயல்பட முடியாது, தினார் செயல்பட முடியாது. ஏன்னா இதுல கிங்டம் வேல்யூ இருக்கு. ஹெவன் கிங்டம். In the name of Jesus. ஒரு ருபி இந்தியா ரூபா, அது இந்தியா வட்டாரத்துக்குள்ள மட்டும் தான் அதுக்கு வேல்யூ. இதை நீங்க கொண்டு போயிட்டு அமெரிக்கா கொண்டு போயிட்டீங்க, 100 ரூபா கொண்டு போனீங்கன்னா அங்க அதோட மதிப்பை இழக்குது. அமெரிக்கா டாலர் இப்ப 60 ரூபா நினைக்கிறேன், அது அமெரிக்கால வேல்யூ, இந்தியா கொண்டு வந்தா வேல்யூ. ஆனா அதை கொண்டு போயிட்டு நீங்க குவைத்து கொண்டு போனா அதோட வேல்யூ அதை இழக்குது.
எனக்கு கொய்த்துடைய வேல்யூ அதை காட்டிலும் பெருசு. 300 ரூபாவா என்னமோ தினார். நான் சொல்றேன், இதெல்லாம் காட்டிலும் ஒரு பெரிய கிங்டம் நமக்கு ஒன்று இருக்கு. அது ஹெவன் கிங்டம். அந்த கிங்டமோட நம்ம பிசினஸ் பண்றோம்னா, நான் சொல்றேன், உங்களுக்கு போட்டி அமெரிக்கா காரனோ இல்ல இந்தியா காரனோ இல்ல அம்பானியோ அதானியோ கிடையாது. யூ ஆர் த ஒன்லி ஒன். ஓ, எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்றேன்ல, இன்னைக்கு அற்புதம் அடையாளம் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில இல்லைங்க. உங்க வாழ்க்கையே இதுக்கு அப்புறம் அற்புதம் அடையாளமா மாறுது. உங்க பிசினஸ் அற்புதம் அடையாளமா மாறுது. இனி நீங்க போற இடத்துல பிரேக் த்ரோ உண்டாகும். இனி உங்களுடைய ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையில பிரேக் த்ரோ கிடையாதுங்க. நீங்க போகும்போதே பிரேக் த்ரோ தான். நீங்க வரும்போது பிரேக் த்ரோ, நீங்க திரும்பும் போது பிரேக் த்ரோ, நீங்க பார்க்கும்போது பிரேக் த்ரோ. நீங்க கை வச்சீங்கன்னா அதுல ஒரு பிரேக் த்ரோ, அதுல ஒரு விடுதலை. In Jesus name. Glory. Shabra ka tala ra tele boloro sianta ra ba ba ba. Oh, இதுதான் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கிறது. நம்ம ஏதோ நினைச்சுக்கிட்டோம் சின்ன சின்னதா, அவ்வளவுதான் போலன்னு. ஆண்டவர் அந்த மீனிங்ல சொல்லவே இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சுக்க அப்புறம் தெரியுது, ஆஹா நம்ம இன்னும் இதுல சில பேசிக் தெரிஞ்ச வசனத்திலே வளர வேண்டியது இருக்குப்பா. இது கிங்டம் கல்ச்சரை குறிக்குதுப்பா. நம்ம என்ன செஞ்சாலும் அதுல கிங்டம் கல்ச்சர் இல்ல, கல்ச்சரோடு செய்ய வேண்டியதா இருக்கு. கிங்டம் கல்ச்சர் செயல்படணும்னா நம்ம இருதயம் மாற வேண்டியது அவசியமா இருக்கு. நம்ம இருதயம் மாறணும்னா நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலோடு இணைக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. Glory to be God. Oh, hallelujah. La bratelianto ragadala dala barasiante ragadala barabanasiante shera bagaraba. பிதாவின் அன்பு அப்படியே அருவியா இறங்கி கொண்டிருக்கு. லபரகரதியாந்தே ஷபரதியாந்தோ ஷேகரே லாப்ராந்தரேயா. கடைசியா ஒரு சாட்சி சொல்றேன். இந்த கிங்டம் கல்ச்சரோட நான் பண்ண ஆரம்பிக்கும் போது 3 வருஷம் நான் ஊழியம் பார்த்தேன்னு சொன்னேன்ல. அப்ப என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லைன்னு சொன்னேன்ல. அப்ப ஆண்டவர்கிட்ட நான் போறேன். கொரோனாலாம் வர்றதுக்கு முன்னாடி, என்ன ஆண்டவரே அடுத்தது என்ன? நான் எப்பொழுதுமே நான் ஆண்டவர்கிட்ட ஒன்று வச்சிருவேன், கேள்வி வச்சிருவேன். ஏன்னா எனக்கு இந்த ரொட்டீன் லைஃப் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ரொட்டீன் லைஃப், காலையில் எழுந்திரிக்கணும், சாப்பிடணும், ஒரு இடத்துல போய் பிஸ்னஸ் வேலை பார்க்கணும், திருப்பி மதியானம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு, திருப்பி தூங்கணும், காலையில் எழுந்திரிக்கணும், சாப்பிடணும், வேலை பார்க்கணும், தூங்கணும், படுக்கணும். இந்த ரொட்டீன் லைஃப் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதில் எவ்வளோ லட்சங்கள் கோடி கொடுத்தாலும் அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால தான் எனக்கு ஊழியம் ரொம்ப பிடிக்கும். ஊழியம் எப்படின்னா ஒவ்வொரு நாளும் வெரைட்டியாக இருக்கும், சூப்பராக போகும், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனாலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு நாள் கூட ஆண்டவர் என்ன போர் அடிக்க விட்டது கிடையாது. அப்படியே போயிட்டே இருக்கிறேன். ஒரு ரொட்டீன் லைஃப் மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்போ ஆண்டவர்கிட்ட போனேன். சரி, வாட் நெக்ஸ்ட் கேளுங்க. வாட் நெக்ஸ்ட்? தூங்குறவங்களா எல்லாரும் சேர்ந்து வாட் நெக்ஸ்ட்? வாட் நெக்ஸ்ட்? வாட் நெக்ஸ்ட்? அப்பா என் வாழ்க்கையில் அடுத்து என்ன வச்சிருக்கீங்க? சரி, இதெல்லாம் ஓகே, வந்தாச்சு. வாட் நெக்ஸ்ட் கேளுங்க. வாட் நெக்ஸ்ட்? உங்களை தான் சொல்றேன். வாட் நெக்ஸ்ட்? வாழ்க்கையில் வாட் நெக்ஸ்ட்? போன்ல பாக்குறவங்கள வாட் நெக்ஸ்ட்? உங்களை தான் கேட்க சொல்றேன். வாட் நெக்ஸ்ட்? ரொட்டீன் லைஃப் போயிட்டு இருக்குல்ல, அதான் உங்களை பார்த்தா ஆண்டவர் கேட்கிறார். வாட் நெக்ஸ்ட்? கேளுங்க. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்க. வாட் நெக்ஸ்ட்? இந்த வார்த்தையை நான் கேட்டேன். வெரி பவர்ஃபுல் வேர்டு, வெரி பவர்ஃபுல் வேர்டு. கேட்ட உடனே ஆண்டவர் சொன்னாரு, பிசினஸ் செய்ய போற. என்னது பிசினஸா? எனக்கு புரியலையே. என்ன ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி சொல்லி அழைச்சிங்க, அதனால நான் மரைன் இன்ஜினியர் அதெல்லாம் விட்டுட்டு நான் இங்கே வந்தேன். இதுல நான் அப்படியே அடுத்த லெவலுக்கு கூட்டு போவீங்கன்னு பார்த்தா பிசினஸ் பண்ண சொல்றீங்க. ஆமா, நீ பிசினஸ் பண்ணணும், ஐடியாலாம் தெரியல. இப்போ ஆண்டவர்கிட்ட போய் நான் ஜெபிக்க உட்கார்றேன். இதுக்கு எப்படி ஜெபிக்கிறது, இதுக்கு என்ன ஐடியா வேணும் கேட்கும்போது, அப்போ ஆண்டவர் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ ஆவியானவர் சொல்றார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளாக பிழைத்து இருக்கிறார் சொல்லு. அதை மட்டும் அறிக்கை பண்ணு. இப்போ ஒரு ஃபார்முலா, இது ஒரு ரகசியம். இனி நான் அல்ல சொல்லுங்க. இனி நான் அல்ல. இப்போ எதாச்சும் குழப்பமா இருக்கீங்க, சில டிசிஷன் உங்களால் எடுக்க முடியல, இதுவா அதுவான்னு தெரியல, சில காரியங்கள் புரியல நினைச்சிட்டு இருக்கீங்களே, இப்போ இந்த வசனம் சொல்லுங்க. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளாக பிழைத்து இருக்கிறார். இனி நான் அல்ல,
கிறிஸ்துவே எனக்குள்ளாக பிழைத்திருக்கிறார், அவர் எனக்குள்ளாக பிழைத்திருக்கிறார், கிறிஸ்து எனக்குள்ளாக பிழைத்திருக்கிறார். அவர் எனக்குள்ளாக பிழைத்திருக்கும் பொழுது என் சிந்தனை கிறிஸ்துவின் சிந்தனையாக இருக்கிறது, என் விருப்பம் கிறிஸ்துவின் விருப்பமாக இருக்கிறது, என்னுடைய சிந்தனை என் பேச்சு கிறிஸ்துவின் பேச்சாக இருக்கிறது. இனி இனி என் விருப்பம் அவர் விருப்பம்னு சொல்லிட்டு வேறெல்லாம் கிடையாது. அவர் விருப்பம் என் விருப்பமாய் மாறுகிறது, என் விருப்பம் அவர் விருப்பமாய், ஓ த பிரசன்ஸ், என் விருப்பம் அவர் விருப்பமாய் மாறுகிறது. என் இருதயம் அவர் இருதயம் ஒன்று கிடையாது, அவர் இருதயம் என் இருதயமாய் இருக்கிறது. இனி என் இருதயம் அவர் இருதயமாய் மாறுகிறது. சொல்றேங்க, அவர் இப்படி ஜெபம் பண்ண சொன்னாரு. லவ் லெட்டர் மாதிரி இருந்துச்சு இது. எனக்கு அப்படியே பிரசன்ஸ் நிரம்ப சொல்ல 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 பார்க்கிறேன். திடீர்னு என்னுடைய சிந்தைக்குள்ள ஒரு பிளான் வந்து அடிச்சது பாருங்க. இப்படி அதுல ஆரம்பிச்சது தான் இந்த ஆண்டர்பிரினர்ஷிப், இந்த ஜூஸ் பிசினஸ், இந்த கஃபே பிசினஸ். எனக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாதுங்க. நான் மரைன் இன்ஜினியர். எனக்கு அது ஜூஸ் எப்படி போடணும்னு தெரியாது, எனக்கு ஒரு கஃபே எப்படி நடத்தணும்னு தெரியாது, எதுவும் தெரியாது. ஒரு அனாயிட்டிங், ஒரு டிவைன் பிளான் என் மேல வந்து விழுந்துச்சு. கண்ணை திறந்து பார்க்குறேன், பார்த்தா ஒரு கடை தெரியுது. அந்த கடையில் இப்படி தான் செட் பண்ணணும்னு சொல்லி எனக்கு பிளான் உள்ள ஓட ஆரம்பிக்குது. நான் அப்படியே என் ஒய்ஃப்கிட்ட போய் சொல்ல ஆரம்பித்தேன். என் ஒய்ஃபுக்கு அதில் ஒரு முறைப்பாடு வந்துச்சு. 2 பேரும் சேர்ந்து என்ன செய்ய ஆரம்பித்தோம், அந்த பிஸ்னஸ் செய்ய ஆரம்பிக்கிறோம். நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற கடை எங்கே இருந்தது நான் சொல்கிறேன். அந்த கடை எங்கே இருந்ததுன்னா ஒரு பெரிய இருட்டு ஏரியாக்குள்ள தான் எனக்கு ஆண்டவர் அந்த இடத்துல நீ ஆரம்பிக்கணும்னார். நான் அந்த இடத்துல போய் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட பணம் கிடையாது. நான் பிசினஸ் செய்யும் பொழுது எனக்கு வந்த இன்வெஸ்ட்மெண்ட் கர்த்தருடைய வார்த்தை. கையை தட்டுங்க. பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் தேவை கிடையாது. யார் சொன்னா? ஆண்டோட பிள்ளைங்களுக்கு தேவையானது தேவனுடைய வார்த்தை தான். நான் சொல்றேன், ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது பணம் வாங்கல. அவர் பணத்தினால இந்த என்ன செய்யல, வானத்தையும் பூமியும் உருவாக்கல. வார்த்தையால தான் உண்டாக்குனார். வார்த்தையால தான் உண்டாக்குனாருங்க. இந்த வானத்தையும் பூமியும் சகலத்தையும் தேவனுடைய வாயிலிருந்து வந்த புறப்பட்ட வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. அந்த வார்த்தை தான் இன்னைக்கு உங்களுக்கு நேரா வருது. நீ பல கிளைகளை உண்டாக்குவ, நீ பண்ற பிசினஸ்ல பல பிரான்ச்சஸ் உண்டாகும். அது இன்டர்நேஷனல் லெவலுக்கு மாறும். நீ ஆரம்பிச்சிருக்கிற லோக்கல் பிசினஸ் இன்டர்நேஷனல் பிசினஸ் ஆய் மாறும். The name of Jesus. இந்த வார்த்தை தான் எனக்கு வந்துச்சு. பணம் வரவே இல்லை. அந்த வார்த்தையை வச்சு அதில் நான் என்ன செய்ய முடியுமோ விசுவாசத்தில் நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பித்தேன். பணம் தானா வந்துச்சு. பிஸ்னஸ் சின்னதாக ஆரம்பித்தேன். ஃபுல்லாக இருட்டு, என் கடை மட்டும் வெளிச்சமாக இருக்கும். ஃபுல்லாக இருட்டு, என் கடை மட்டும் வெளிச்சமாக இருக்கும். எனக்கு என்ன ஆண்டவரே இங்கே ஆரம்பிக்க சொல்லியிருக்கீங்க, நான் விசுவாசிச்சு என்ன பண்ணிட்டேன், ஆரம்பிச்சிட்டேங்கிறேன். போகிறவங்க வரவங்களாம் சொல்கிறாங்க, எப்பா இங்கே போய் ஆரம்பிச்சிருக்கியே, கடை எப்படிப்பா ஓடும், பிஸ்னஸ் இங்கே போய் நல்ல 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 குவாலிட்டியாக இருக்குது எல்லா பொருளும், ஆனால் இங்கே போய் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு வந்திருக்கு? பிஸ்னஸ் ஆரம்பிச்சவங்களுக்கு இது லைட்டாக வந்திருக்கும். நல்ல குவாலிட்டியாக இருக்குது எல்லா பொருளும், ஆனால் இங்கே போய் ஆரம்பிச்சிருக்கியப்பா நாங்கள். அப்போ ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் நிலத்தினால் ஆசீர்வதிக்கப்படலை, ஆபிரகாம் நிமித்தம் இடம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்போ தேவனுடைய வார்த்தை வந்துச்சு. அந்த வார்த்தையை வச்சு அந்த இடத்துல உட்கார ஆரம்பித்தேன். உட்காந்து அந்த கன்சிஸ்டன்சி, அந்த நிலைத்து அந்த இடத்துல ஆண்டவரோடு இணைஞ்சு அப்படியே டங்ஸ் பேசிக்கிட்டே இருப்பேன். லாகரா ஷண்டல தூரி ஹந்தோனோ சிகேனே மாலந்தோ. அந்த கடை ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, ஒரு கவுண்டர் கடை தான். ஆனால் ஆண்டவர் எனக்குள்ள போட்டுக்கிற தரிசனம் எப்படி தெரியுமா? நீ வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல பெருகுவாய். ஆனா இடம் எப்படி இருக்கும்? சின்ன இடமா இருக்கும், தரிசனம் பெருசா இருக்கும். இதை நான் கற்பனை பண்ணி பார்ப்பேன். எப்படி தெரியுமா? குண்டா இருக்கிற ஆளு டைட்டா ஒரு சட்டை போட்டா எப்படி இருக்கும்? குண்டா ஒரு ஆளு இருக்கணும்னு சட்டையை போட்டா எப்படி இருக்கும்? ஒரு அன்னீசியா இருக்கும்ல. நான் அதே மாதிரி அந்த இடத்துல உட்காந்துட்டு அன்னீசியா ஃபீல் ஆகும். என்னடா இது, நமக்கு தரிசனம் இவ்வளோ பெருசா இருக்கு, ஆனா நம்ம உலகமே இவ்வளோ சின்னதா தெரியுது. ஒவ்வொரு நாளும் இது என் நிலைமை கிடையாது, இது என் நிலைமை கிடையாது, இது என் நிலைமை கிடையாது, இப்படி இருக்க முடியாது, இப்படி இருக்க முடியாது. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். அதே வார்த்தை நான் பேசுகிறேன். வெறுமையா இருக்கும், முன்னாடி கடைக்கு முன்னாடி வெறுமையா இருக்கும். நான் சொல்லுவேன், இந்த வெறுமை இயேசுவின் நாமத்தில் மகிமையாய் மாறுவதாக. I command in the name of Jesus. கஸ்டமர்ஸ் வர வைக்கிறேன் in the name of Jesus. அங்கதான் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சேன். எப்படி விசுவாசம் அறிக்கிறேன், எங்க தைரியம் ஆரம்பிச்சது அங்கதான் பிசினஸ்ல உட்கார்ந்துட்டு in the name of Jesus. இன்னைக்கு ஒரு 100 கஸ்டமர்ஸ் வா என்று சொல்லி அழைக்கிறேன். பிராக்டீஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அந்த இடத்துல உட்கார்ந்து. நடந்தது என்ன தெரியுமா? எந்த இடம் இருட்டா இருந்துச்சோ, என் கடைக்கு முன்னாடி இருட்டான இடத்துல ஒரு பேங்க் வந்துச்சு.
ஆப்போசிட்ல 50, இப்படி சொன்னா புரியும், 50 வருஷம் அது ராஜா காலத்து இடம். பல 100 வருஷங்களா அந்த இடத்துல ஒரு சின்ன அசைவு கூட உண்டாகல. விஐபி ஏரியா தான், மெயின் ஏரியா தான். ஆனா அந்த இடம் எப்படி இருக்கும்னா இருட்டா இருக்கும். அதுல வந்து எல்லாருமே கோடீஸ்வரங்க. அதனால வந்து அந்த இடத்துல என்ன வரல, கடத்துறதே வரல, இருட்டா இருக்கும். ஆனா என்னைக்கு நான் போய் அந்த இடத்துல ஒரு நீதிமான் நிமித்தம் பட்டணம் ஆசீர்வதிக்கப்படுங்கிறது போல நான் இயேசுவின் நாமத்தினால சொல்லி அந்த இடத்துல காலை வச்சு நான் அந்த இடத்துல பிசினஸ் ஆரம்பிச்சனோ, அந்த இடத்தின் அடையாளம் மாற்றப்பட்டது. அந்த இடத்தின் மூலியமா என் அடையாளம் மாற்றப்படல, என் நிமித்தம் அந்த இடத்தின் அடையாளம் மாற்றப்பட்டது. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க எங்கெங்கெல்லாம் கடையை ஆரம்பிச்சிருக்கீங்களோ, எங்கெங்கெல்லாம் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்களோ, நீங்க எங்கெங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை வச்சு முதலில் தேவனுடைய வார்த்தை முதலிடா வச்சு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்களோ, அந்த இடத்தின் நிமித்தம், அந்த பிசினஸ் நிமித்தம் அந்த இடத்தின் அடையாளம் முழுமையாய் மாற்றப்படும். உங்கள் நிமித்தம் அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும், டிராபிக்கா மாறும். அப்போ சில பேங்க் வந்துச்சு, அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பில்டிங் இடிக்கிறாங்க, அங்க சூப்பர் மால் வருது. சூப்பர் மால் 50-100 வருஷமா ஒரு அசைவு கூட இல்லைங்க. ஆப்போசிட்ல இப்ப பேங்க் வருது. இப்ப அடுத்து நான் போய் பார்த்துட்டே இருக்கிறேன், அந்த இடத்துல சூப்பர் மால் வருது. அந்த இடத்த இப்ப விரிவு, எப்படி பாபா படத்துல வந்து ஒரே மந்திரம் சொல்லுவான், ஒரே நைட்ல, ஒரே நாள்லயோ 2 நாள்லயோ அந்த ஏரியாவே புதுசா மாறும் தெரியுமா? அதே மாதிரி அந்த இடத்துல நான் இயேசுவின் நாமத்தினால சொல்லி கையை வைக்க அந்த இடத்துல நான் உட்கார்ந்துட்டு பிரசன்ஸை மட்டும் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ ஆப்போசிட்ல பேங்க், அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, மாலு. இப்போ அந்த இடத்துல அளவு எடுத்து இப்போ வந்து பெருசா மாத்துறாங்க. இப்போ தஞ்சாவூர் ஸ்மார்ட் சிட்டியாகி மாறுது. அந்த இடத்துல என்ன வருதா, இப்போ பெரிய பிரிட்ஜ் வருது. மெயின் ஏரியாவா மாறிட்டு இருக்குங்க. இருட்டுங்கிற இடமே இப்போ வெளிச்சமாய் மாறிடுச்சு. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்க திருநெல்வேலிக்கு வெளிச்சம் சொல்லல, நீங்க தூத்துக்குடிக்கு வெளிச்சம் சொல்லல, நீங்க இருக்கிற ஏரியாவுக்கு வெளிச்சம் சொல்லல. ஆண்டவர் சொல்றார் உங்களை பார்த்து, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஆண்டவரே உங்களை இன்டர்நேஷனலா தான் உங்களை வந்து வேல்யூ பண்றார். உங்க பிசினஸ் இன்டர்நேஷனல் லெவல்ல வேல்யூ பண்ணி சொல்றார். உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய காரியங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கும். வெளிச்சம் என்பது கிங்டம் கல்ச்சரை நீங்க பிசினஸ் மூலமா சுமந்து கொண்டு போவீங்க, ஊழியத்தின் மூலமா சுமந்து கொண்டு போவீங்க. நீங்க நடந்து போகும்போதும் கிங்டம் கல்ச்சரை கொண்டு போவீங்க, பிதாவின் அன்பை சுமந்து கொண்டு போவீங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். இது சொல்லும் போது எனக்கு கை தட்டுனா இப்படி தட்டுனேன். ஏன்னா சொல்ல, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். நீங்க ஏதோ திருநெல்வேலிக்கோ, நீ ஏதோ தூத்துக்குடிக்கோ நீ வெளிச்சம் சொல்லி அழைக்கலப்பா, நீ உலகத்துக்கே வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்றார், நீ வந்து லோக்கல் பீஸ் கிடையாது, இன்டர்நேஷனல் பீஸ். ஆமே, நீ உங்க பிசினஸ் சொல்லுங்க, என் பிசினஸ் பார்க்குறவங்க எல்லாரும், என் பிசினஸ் லோக்கல் பிசினஸ் கிடையாது, இன்டர்நேஷனல் பிசினஸ். இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். லாப்ரா கரா சிகேலே ப்ரோகோட்டோ. எந்திரிக்கலாம். லாப்ராந்தேலியாந்தோ சியாந்தே மெம்ப்ராந்தலராதியாந்தே. இருக்கிற ஃப்ளோக்கு என்னால இன்னும் விடிய கூட என்னால பேச முடியும். ஆனா தாங்கிறதுக்கு சக்தி உங்களுக்கு இருக்கான்னு தெரியல. எத்தனை பேருக்கு கேட்ட வரைக்கும் ஆசீர்வாதமா இருக்கா? நீங்க லோக்கல் பீஸ் கிடையாது, நீங்க இன்டர்நேஷனல் பீஸ். உங்களுடைய பிசினஸ் லோக்கல் பிசினஸ் கிடையாது, இன்டர்நேஷனல் பிசினஸ். நீங்க ஏதோ திருநெல்வேலிக்காகவும், தூத்துக்குடிக்காகவும், இல்ல தஞ்சாவூருக்காகவும், திருச்சிக்காகவும், மலேசியாக்காகவும், சிங்கப்பூருக்காகவும், தாய்லாந்துக்காகவும், அமெரிக்காவுக்கு மட்டும் நீங்க அழைக்கப்படல, நீங்கள் உலகத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க பண்ற சின்ன பிசினஸ் அது உலக லெவல்ல பிரபலமாகும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். நீங்க ஆபிரகாமுடைய சந்ததி. நீங்க இப்ப இணைக்கப்பட்டிருக்கிறது யாரோட இணைக்கப்பட்டிருக்கீங்க? இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக எண்ணப்படுகிறபடியினால் ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு அந்த ஜீவன் எப்படி வேலை செய்யுது தெரியுமா? அந்த ஜீவன் உங்களுக்கு கிரியை செய்து உங்களை வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல அது பெருக பண்ண வைக்கிறது. நான் அதிகமா சொல்றேன், நீங்க பண்ற பிசினஸ் நட்சத்திரங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் உங்களுடைய பிசினஸ் இருக்கும். In the name of Jesus. நட்சத்திரங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் உங்களுடைய பிசினஸ் பரவி இருக்கும். உங்களுடைய பிசினஸ்ல கிங்டம் கல்ச்சர் வேலை செய்யும், ஈர்க்கும், கூட்டத்தை ஈர்க்குகிற அபிஷேகம் ரிலீஸ் பண்றேன் இன் ஜீசஸ் நேம். தேவனுடைய வார்த்தையை முதலீடா கொண்டு ஆரம்பித்த உங்களுக்கு அந்த முதலீட்டுக்கு தேவையான, அந்த பிசினஸ்க்கு தேவையான பணம் அது கோடிகளா இருந்தாலும் சாதாரணமாய் வரும் இன் ஜீசஸ் நேம். Glory to be God. Oh, yeah.
மனுஷனையும் பிரகாசிக்க செய்யும் மெய்யான ஜீவ ஒளியே, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்யும் மெய்யான ஜீவ ஒளியே, ஒளியே 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 ஒளியே. இந்த மனுஷனையும் சொல்லுங்க, இந்த மனுஷையையும் இந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்யும் மெய்யான ஜீவ ஒளியே, இந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்யும் மெய்யான ஜீவ ஒளியே. கர்த்தருக்காய் காத்திருந்தே வெக்கப்பட்டு போக மாட்டேன், கர்த்தருக்காய் காத்திருந்தே வெக்கப்பட்டு போக மாட்டேன். புது பலன் கிடைத்து மறுரூபம் அடைந்து கழுகை போல பறந்திடுவே, புது பலன் கிடைத்து மறுரூபம் அடைந்து கழுகை போல பறந்திடுவே, புது பலன் கிடைத்து மறுரூபம் அடைந்து கழுகை போல பறந்திடுவே, புது பலன் கிடைத்து மறுரூபம் அடைந்து கழுகை போல பறந்திடுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்யும் மெய்யான ஜீவ ஒளியே, எந்த மனுஷியையும் பிரகாசிக்க செய்யும் மெய்யான ஜீவ ஒளியே, இருளை அகற்ற வெளிச்சமாய் பிரகாசித்தீரே, இருளை அகற்ற வெளிச்சமாய் பிரகாசித்தீரே, விளக்கை கொளுத்தி தண்டின் மேல் ஏற்றி மலை மேல் பற்ற நம்மாய் மாற்றினீரே, என் விளக்கை கொளுத்தி தண்டின் மேல் ஏற்றி மலை மேல் பற்ற நம்மாய் மாற்றினீரே, என் விளக்கை கொளுத்தி தண்டின் மேல் ஏற்றி மலை மேல் பற்ற நம்மாய் மாற்றினீரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்யும் மெய்யான ஜீவ ஒளியே, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்யும் மெய்யான ஜீவ ஒளியே, ஒளியே 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 ஒளியே. இந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்யும் மெய்யான ஜீவ ஒளியே, மனுஷனையும் பிரகாசிக்க செய்யும் மெய்யான ஜீவ ஒளியே, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்யும் மெய்யான ஜீவ ஒளியே, மெய்யான ஜீவ ஒளியே. புது பலன் கிடைத்து மறுரூபம் அடைந்து கழுகை போல எழும்பிடுவே, புது பலன் கிடைத்து. இந்த இடத்துல இப்ப
இவ்வளவு நேரம் பார்த்தீங்களே, உங்களுக்கு ஒரு புது பலன் கிடைத்து மறுரூபம் அடைந்து இந்த நேரம் சட்டைகளை அடித்து எழும்பி பறக்கிற நேரம். உங்க ஆவியில உங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல சட்டைகளை அடித்து எழும்பி பறக்கிற நேரம். உங்க பிசினஸ்ல இப்ப சட்டைகளை அடித்து எழும்பி பறக்கிற நேரம். இது இனி 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 மாம்ச பலத்தினால அல்ல, இது பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால இதோ சட்டைகளை அடித்து எழும்பி பிரகாசிக்கிற நேரம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஓ ஜீசஸ் உங்களுடைய வாழ்க்கையில, உங்க பிசினஸ்ல, உங்க ஊழியத்துல மரணம், பாவம், சாபம், வியாதி இருக்க முடியாது. ஏன்னா நீங்க நியாய பிரமாணத்தோடு இணைக்கப்படாமல் நீங்கள் ஆவியின் பிரமாணத்துக்குள்ளாக இருக்கீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ள வேலை செய்கிறபடினா அந்த ஜீவன் உங்களுக்கு நன்மையை கிருபையை உண்டாக்குறது. Oh, thank you, Daddy. அந்த கிறிஸ்துவின் ஜீவன், அந்த ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளாக பிழைத்திருக்கிறார். அந்த 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 ஜீவன் பிள்ளைகளுக்குள்ளாக இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கு. அந்த ஜீவன் அடைக்கப்பட்டிருக்கிற கர்ப்பத்தை திறந்து விடுகிறது. தைராய்டினால மூடப்பட்டிருக்கிற கர்ப்பங்கள் இந்த நேரத்தில் திறக்கப்படுது. ஓ ஜீசஸ் நேம். நிறைய பேர் சொல்றாங்க, நீ தைராய்டு இருக்கு, உனக்கு நீ குண்டா இருக்கிற, உன்னால அந்த 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 பிரெக்னன்சி, அந்த அந்த கர்ப்பத்தின் கனியை உன்னால சுமக்க முடியாதுன்னு சொல்றாங்க. மெடிக்கல் ரிப்போர்ட்டும் அதுதான் சொல்லுது. ஆனால் இப்பொழுது இனி 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 நீ குண்டா இருக்கலாம், உனக்கு என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா இப்ப நீ ஒரு இடத்துல டிஸ்கனெக்ட் ஆகி இப்ப நீ ஆவியின் பிரமாணத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறபடியினால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நீ இணைக்கப்பட்டிருக்கிறபடியினால் ஆண்டவர் சொல்றார், அந்த ஜீவன் இப்ப உனக்குள்ள வேலை செய்கிறது. அந்த ஜீவன் தைராய்டை விழுங்குகிறது. ஓ ரீஷா பிரகாதா யாராதலபாயே. ரெட்டிப்பு ரெட்டிப்பு ரெட்டிப்பான சுதந்திரத்தை நீ பெற்றுக்கொள் in the name of Jesus. பலர் உன்னை முந்தி போயிருக்கலாம், பல பேர் உன்னை கல்யாணம் பண்ணி உன்னை முந்தி போயிருக்கலாம். ஆனா பிந்தி இருக்கிற நீ இப்ப நீ முந்தி வருகிறா. ஒரே கல்ல ரெண்டு மாங்கா மாறி இதோ இதோ ரெட்டிப்பான பிள்ளையை தேவன் தருகிறா. In the name of Jesus. Hallelujah. அந்த கிறிஸ்துவின் ஜீவன் இப்ப கணவன் மனைவி உறவுக்குள்ளாக வேலை செய்கிறது. பிதாவின் அன்பு வேலை செய்கிறது. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்கும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். சண்டை போடுவதற்காகவோ வெறிச்சல் பொறாமைக்காகவோ நீங்க அழைக்கப்படல. கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள்ள வேலை செய்கிறபடியா இதோ பிதாவின் அன்பு இனி உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். இனி நீங்க மன்னிக்கிறது மட்டுமல்ல, அதை மறந்து புது சிருஷ்டியா நீங்க வாழுவீங்க. உங்க உறவு இனி புது சிருஷ்டியா இருக்கும். உங்க உறவு புது சிருஷ்டியா இருக்கும். எஸ் டாடி. மன்னிக்கிறது என்பது வெறும் மன்னிக்கிறது மட்டுமல்லையா, அது மறக்கிறதா, செஞ்சதை மறக்கிறதா. அது மாம்ச அன்பினால் வருகிறது அல்ல, அது பிதாவின் அன்பிலிருந்து வருகிறது. அந்த பிதாவின் அன்பை பிள்ளைகள் மேல நான் ஊற்றி விடுகிறேன். இந்த name of Jesus. ஒரு இருதயத்தில் ஒரு பெரிய ஹீலிங் இப்ப நடந்து கொண்டிருக்கு. தழும்புகள் மறைகிறது, பழைய அனுபவங்கள் மறைகிறது. இதோ இந்த இடத்துல புது மனுஷியாக, புது மனுஷனாக மாறுறான். இதோ இப்பொழுதே மோசே ஒரு கல்லை உடைச்சதுக்கு அப்புறம் மோசேக்கு இரண்டாவது வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அவனை நீங்க மறுபடியும் உலகமே அந்த கூட்டமே அவனை ரிஜெக்ட் பண்ணும் பொழுது நீங்க அவனை ஏன் பிள்ளடா, நீ ஏன் கரத்தில் இருக்கிறடா, உன்னை ஒரு நாள் ரிஜெக்ட் பண்ண மாட்டேன், உன்னை வச்சுதான்டா நான் பெரு கூட்டத்தை நடத்த போறேன்னு சொல்லி நீ அக்செப்ட் பண்ணின தேவன் இப்பொழுது ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால அக்செப்டா மாறுவதற்காக நன்றி. இந்த நேரத்தில் பல கணவன் மனைவி உறவுகள் ஹீல் ஆகுது. இந்த name of Jesus. Rabaraseke brokoto malranto brakarasete brokoto. இருதயம் ஹீல் ஆகுது. இருதயம் ஹீல் ஆகுது. இதுல தான் கிங்டம் கல்ச்சரை வெளிப்படும். கிங்டம் கல்ச்சரை எங்க இருந்தா வெளிப்படும். Thank you daddy. நிறைய பேரோட பிசினஸ் ஹீல் ஆகுது. பொருளாதார ஹீல் ஆகுது. செல்விங்கிற பேரு கொண்ட உங்களை ஆண்டவர் தொட்டு உங்களை புதிய மனுஷியாய் மாற்றி இருக்கிறார்.
உங்களுடைய இருதயத்தை புது இருதயமா தேவன் மாற்றி இருக்கிறார். மணிகண்டன், உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் தொட்டு இருக்கிறார். உங்களுடைய பிசினஸ் ஆண்டவர் தொட்டு இருக்கிறார். Glory to the God. முரளி, ஓரியால மாமரா தாரா சேட்டரே ஆலலலல மாமா மகரா முரளி லே மலா மலா தேரே. உங்களுடைய பிசினஸ், உங்க பிசினஸ் புது வாய்ப்புகள் உண்டாகுது. அது மடியில, அது புது பலன் அடைந்து மறுரூபம் அடைந்து இப்பொழுது கழுகை போல எழும்புகிறது. கழுகை போல எழும்புகிறது. கழுகை போல எழும்புகிறது. இந்த 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 பிரசன்ஸ்ல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் பார்க்கிறேன், 2 செட்டைகள் கொடுக்கப்படுகிறது. 2 செட்டைகள் கொடுக்கப்படுகிறது. அதை பயன்படுத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. செட்டைகள் கொடுத்தாச்சு, செட்டைகள் கொடுத்தாச்சு. இனி நீங்க அடிச்சு எழும்புறது அவங்களுடைய வேலை. கையை தட்டு, கையை தட்டி அடித்து எழும்ப வேண்டியது உங்களுடைய வேலை. நீங்கள் லோக்கல் பீஸ் கிடையாது, இன்டர்நேஷனல் பீஸ். நீங்க இனி நீங்க மறைந்திருக்கிற பாத்திரம் கிடையாது. நீங்க மலை மேல இருக்கிற பட்டணம். நீங்க திராட்சை செடி அவரு, நீங்க திராட்சை கொடி. நீங்க இனி கனிகள்லாம் தானா வர போகுது. Thank you Daddy, thank you Jesus, thank you for this. திராட்சை செடி நீங்க, திராட்சை கொடி நாங்க. திராட்சை செடி நீங்க, திராட்சை கொடி நாங்க. கிருபை மேல கிருபை தந்து இணைச்சி வச்சீங்க. தகுதி இல்லா என்னையும் தகுதி செஞ்சீங்க. இப்ப உள்ள இது ப்ரொஃபெட்டிக்கா பாட போறோம். ப்ரொஃபெட்டிக்கா சொல்லுங்க. திராட்சை செடி நீங்க, சொல்லுங்க. திராட்சை செடி, திராட்சை கொடி நாங்க. திராட்சை செடி நீங்க, திராட்சை கொடி நாங்க. கிருபை மேல கிருபை தந்து இணைச்சி வச்சீங்க. இணைச்சி வச்சீங்க. தகுதி இல்ல என்னையும் தகுதி செஞ்சீங்க. மொத்த பிரசங்கம் 4 வரியில அடக்கியாச்சு. ஹல்லேலூயா. 1 2 3 4. திராட்சை செடி நீங்க, திராட்சை கொடி நாங்க. 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 கிருபை மேல கிருபை தந்து இணைச்சி வச்சீங்க. தகுதி இல்லாத தகுதி செஞ்சீங்க. கிருபை மேல கிருபை தந்து இணைச்சி வச்சீங்க. தகுதி இல்லா என்னையும் தகுதி செஞ்சீங்க. திராட்சை செடி நீங்க, திராட்சை கொடி நாங்க. திராட்சை செடி நீங்க, திராட்சை கொடி நாங்க. கிருபை மேல கிருபை தந்து இணைச்சி வச்சீங்க. தகுதி இல்லா என்னையும் தகுதி செஞ்சீங்க. கிருபை மேல கிருபை தந்து இணைச்சி வச்சீங்க. தகுதி மேல தகுதி தந்து இணைச்சி வச்சீங்க. ரம்பம்பா 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 ஓயா ரம்பம்பா 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 ஓயா ரம்பம்பா 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 ஜீவன் மேலே ரம்பம்பா ரம்பம்பா ரம்பம்பா. ஒரு செலிப்ரேட்டோட கை தட்டி எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே எடுக்கணும். தேங்க்யூ டாடி. இவ்வளோ நேரம் அந்த பிரசன்ஸில், இவ்வளோ நேரம் அந்த வார்த்தையோடு இணைஞ்சிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட்டு வேலை செஞ்சதுக்காக நன்றி. இந்த நேரம் விதைக்கிற நேரம், தேவனுடைய வார்த்தையையும் தேவனுடைய அந்த அபிஷேகத்தையும் கனம் பண்ணுகிற நேரம். விதைக்க ஆரம்பிக்கலாம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் அப்பா உமக்கே எடுக்கிறோம். நல்ல நிலத்தில் விதைக்கிற விதைகள் அது 30 60 100 பெருகுமா. ஆமா, விதைக்கும் பொழுது விதைப்பு அங்கேயும் தேவ அன்பிலிருந்து ஆரம்பிக்குது. பிதாவின் அன்பிலிருந்து நாம் விதைக்கும் பொழுது அந்த நல்ல நிலத்தில் விதைத்த விதைகள் நம்ம வாழ்க்கையில 30 60 100 கனி தருகிறது. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நிறைய சாட்சிகள் எதிர்பார்க்கிறேன்.
இந்த மீட்டிங் பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு லைஃப் சேஞ்ச் மீட்டிங்கா இருக்கணும், ஒரு 10 hour மீட்டிங்கா இருக்கணும், குடும்ப உறவுகளில் ஒரு பெரிய சேஞ்சான மீட்டிங்கா இருக்கணும், கசப்பெல்லாம் இனிப்பாய் மாறினதா இருக்கணும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு அற்புதத்துக்காக இந்த மீட்டிங் கிடையாது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையே அற்புதம் என்கிற இடமா இந்த மீட்டிங் இருக்கணும். மித்ததெல்லாம் நீங்க நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.